கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட குளங்களின் நச்சுத்தன்மையை குறைப்பதற்காக குளத்தை சுற்றி வெட்டிவேர் நடும் பணியில் இயற்கை ஆர்வலர்கள் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சியை சுற்றி 8 குளங்கள் உள்ளன. இந்த குளக்கரையில் உள்ள மரங்களில் ஏராளமான பறவைகள் வந்து தங்கி செல்வதால் குளங்களை பாதுகாக்கும் முயற்சியில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர். குளத்தின் மண் அரிப்பை தடுப்பதற்காக குளத்தை சுற்றிலும் வெட்டிவேர் நடும் பணியில் ஈடுபட்டனர். அதேபோல் நீரின் நச்சுத்தன்மையை நீக்கவும் பிராணவாயுவை அதிகரிக்கவும் கோரை புற்கள் நடும் பணியிலும் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர மேயர் ராஜ்குமார், வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். குளக்கரையில் வெட்டிவேர் நடுவதால் வருவாய் ஈட்ட வாய்ப்புள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த 8 குளங்களையும் புனரமைப்பதற்காக மாநகராட்சி இன்றைக்கு NGOs உதவியுடன் பல பணிகள், மரம் நடு விழாக்கள் எல்லாம் செய்து வருகிறோம். இன்றைக்கு கோரையும் வெட்டிவேரும் நடப்படுகிறது. வெட்டிவேர் கோரையும் இந்த குளத்தை சுத்தப்படுத்துவதற்கும் மண் அரிப்பை தடுப்பதற்கும் பேருதவியாக இருக்கும். வெட்டி வேர் நடுறோம். வெட்டி வேரில் வேர் சல்லி வேர்கள் அதிகமாக உள்ளது. இது சல்லி வேர்கள் அதிகமாக இருக்கிறதுனால மண்ணை இறுக்கி பிடிக்கக்கூடியது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த மண் உள்ளே போய் தூத்துறாது. இந்த கரையை பாதுகாக்கிறதுக்காக இது பண்ணுறோம். இதோட கோரையை வளர்க்குறது